ஒருமை பன்மை அறிதல் பகுதி 3. பகுதி 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஒருமைக்கான சொற்களை பார்க்கலாம். தன், தனது, தனக்கு, தன்னால், தன்னை, தன்னுடைய, தான், என், உன், யார், என்னை அப்படின்ற சொற்கள் எல்லாம் ஒருமைக்குரிய சொற்கள். இப்போ பன்மைக்கு பார்க்கலாம். தம், தமது, தமக்கு, தம்மால், தம்மை, தம்முடைய, தாம், எம், உம், யாம், எம்மை அப்படின்ற சொற்கள் எல்லாம் பன்மைக்குரிய சொற்கள். எடுத்துக்காட்டுல பாருங்க, முருகன் தன் வேலையை முடித்தான். முருகன் அப்படின்னு ஒருமையில் ஆரம்பிக்கிறதுனால தன் வேலையை முடித்தான்னு ஒருமைக்குரிய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க மாடுகள், அதாவது பன்மையில் ஆரம்பிக்கிறதுனால தம்முடைய, தம் அப்படின்னு பன்மைக்குரிய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாடுகள் தம்முடைய இருப்பிடத்தை அடைந்தன அப்படின்னு எழுதினாதான் இது சரியான வாக்கியம். அடுத்து, சொற்றொடரில் எழுவாய் உயர்திணையாக அமையும் போது பயனிலையும் உயர்திணையாகவே இருத்தல் வேண்டும். பெறுபவன் முகிலனா, அழைத்தவர் நீவீரோ, வள்ளி வந்தாள் அப்படின்னு எழுவாய் உயர்திணையா அமையும் போது பயனிலையும் உயர்திணையாதான் அமைய வேண்டும். அதே மாதிரி சொற்றொடரில் எழுவாய் அக்ரிணையாக அமையும் போது பயனிலையும் அக்ரிணையாகவே அமைதல் வேண்டும். கூவியது குயிலோ, குயில்ங்கிறது அக்ரிணை, அந்த மாதிரி இதோட பயனிலையும் அக்ரிணையா தான் இருக்கணும். பேசியது கிளியா, யானைகள் சண்டையிட்டன அப்படின்னு எழுதினாதான் இந்த வாக்கியங்கள் சரியான வாக்கியங்கள். அடுத்து, பன்மையை குறிக்கும் எதிர்மறை சொற்றொடர்கள் பெரும்பாலும் ஈறுகட்டு எதிர்மறை சொற்றொடராக அமையும். மேலும் இவற்றில் தூ எனும் ஒருமை வினை முடிவு விகுதி இடம்பெறாது. எடுத்துக்காட்டுல பாருங்க, இன்று பேருந்துகள் ஓடாதுன்னு கொடுத்தா அது தவறான வார்த்தை. பேருந்துகள்ங்கிறது பன்மை, பன்மைன்றதுனால இங்க ஈறுகட்டு எதிர்மறை சொற்றொடராக தான் அமையும். அதாவது இன்று பேருந்துகள் ஓடா அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இங்க பாருங்க, நாளை சரக்குந்து ஓடாது. சரக்குந்துங்கிறது ஒருமை, ஒருமைன்றதுனால இங்க ஓடாதுன்னு போடுறோம். இதுதான் சரியான வார்த்தை.